நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17:14. இதில் வந்து என்ன எழுதியிருக்கின்றால், இயேசுவோடு இருக்கிறவர்களுக்கு 3 குணாதிசயம் இருக்கலாம். என்னவா? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. அவர்கள்தான் இயேசுவோட சேர்ந்து சாத்தானோட யுத்தம் பண்ண போகிறார்கள். இந்த அந்த பகுதி அயலாண்டுகள் பாபிலோனை குறித்தும் அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள், இனி நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாத்தையும் குறித்து அதில் நிறைய பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் என்றது ஒரு 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 மிகவும் ஒரு ஆச்சரியமான புத்தகம். அது எல்லாரும் விளங்கி கொள்ளலாம். இருந்து கவனித்து பார்த்து படித்து இல்லாட்டி வேறு ஆக்களை புரிஞ்சு கொண்டு வேத பாரகர்கள், பரிசேயர்கள் அவர்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எப்படி செயற்பட்டார்கள். சரி, அப்போ இந்த புத்தகம் வந்து யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, யோவானு சாதாரண மனிதன். அவன் வந்து ரோமில் இருந்து சுட எண்ணெய்க்க போட்டு அவனை இப்போ சாயில் அவனை தூக்கி கொண்டு போய் போகும் என்று சொல்லி துருக்கியில் இருக்கிற கோட்டை அங்கே கொண்டே போட்டு அவன் ஒரு கல்லை வச்சுக்கொண்டு படுத்திருக்க ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தரை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், அறிவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு இருக்கும் பொழுது என்ன செய்வாராம்? கர்த்தர் வெளிப்படுத்தார். அப்போ அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். திரும்ப அந்த பிள்ளைத்த வாசிக்காத. அவர்களோடு கூட இருக்கிற இயேசுவோடு கூட இருக்கிறவருடைய குணாதிசயம் என்னென்றால், அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவருடைய அந்த திறமை என்னவென்றால், அவருக்கு கொடுத்த தகுதி என்னவென்றால், அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ளே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. என்னை சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தாலும் உண்மையான சுத்தம் பண்ணணும். என்ன சொல்லுவாங்க? எதிரி நேர நெஞ்சில் குத்துவான், துரோகி முதுகில் குத்துவான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ நல்லா யோசிப்பாருங்க, ஆண்டவரோட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா, அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விளங்குது? இது இன்ன காரியத்துக்கிட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதே நேரத்தில் அந்த தெரிந்து கொண்ட காரியத்தில் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். அப்போ தேவன் உண்மை உள்ளவர்களை கவனிக்கிறார். அவர் அழைக்கலாம். நாங்கள் எல்லாம் அழைக்க வந்திருக்கலாம். ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 வாசிங்க. சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்திலே வாருங்கள். என்ன? அப்போ மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவித மக்களையும் அவர் அழைக்கிறார். ஆனால் அதுக்கெல்லாம் தெரிந்து கொள்கிறவர்கள் சிலர் தான். நீங்கள் வாசிங்க மத்தேயு 4:17-19 வாசிங்க. மத்தேயு 4:17-19. அதுபோல் இயேசு மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கல்லேய பரலோகமாக நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவனாயிருந்த 2 சகோதரராகிய பேர் எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு,
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அவன் அப்ப ஆண்டவருடைய அழைப்பு பொதுவாக இருக்குது. ரெண்டாவது அவர் என்ன சொல்றார் என்றால், நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை பார்க்கிறார். அந்த எத்தனையோ 1000 பேர் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு என்னென்றால், என் பின்னே நீங்கள் வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றால் அவர்களுக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை என்றால், இந்த உலகத்தில் இயேசுவுக்காக, யாருக்காக? இயேசுவுக்காக தான் அந்த மனிதர்களை பிடிக்கிறது. அப்போ அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் தான் ஆண்டவரோட நின்று இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். விளங்கின உங்களுக்கு? எப்படி என்றால், அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. எத்தனையோ காரியங்களுக்காக தேவனிடத்தில் வருகிறோம். ஆனால் அந்த அழைப்பில் தேவன் எங்களை பார்க்கிறார். மோசே சொல்றார், மோசே நீ வா, எகிப்தில் என்னுடைய ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் வேதனைப்படுகிறதையும் அவர்களுடைய கூக்குரல் என்னிடத்திலே வந்ததையும் நான் கண்டு அவர்களை எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ 2 பேர் 1:10 எழுதியிருக்கு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 2 பேர் 1:10 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, முதலாவது உங்கள் அழைப்பையும் இரண்டாவது உடைய தெரிந்து கொள்ளுதலையும். ஓகே, நாங்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்னா, நாங்கள் சேர்ச்சுக்கு வரோம், ஆண்டவர் எங்களை ஒன்றுக்கும் தெரியல, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லைன்னு. ஆனால் உங்களை பொறுப்பை, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு தெரியணும் என்றால் நீங்கள் என்ன செய்யணுமா? உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசையை பற்றி சொல்கிறார். மீரியாமுக்கும் ஆரோனுக்கும், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்போ நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது தேவன் எங்களை பார்க்கிறார். நாங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் எங்களை பார்க்கிறார். அப்போ தேவன் எங்களை பார்த்துட்டு எங்களை தெரிந்து கொள்கிறார். விளங்குறவங்க. அப்போ ஒவ்வொருவருடைய தகுதியையும் ஆண்டவர் பார்த்து அந்த தகுதிக்கு தக்கன மாதிரி தான் எங்களை பயன்படுத்துவார். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். என்னவா? அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று எழுதியிருக்கு. அப்போ நாங்கள் அடுத்த வசனத்தை தான் சந்தோஷமாக பேசிட்டோம். என்னண்டு? அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுறவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு எதுவாய். நாங்கள் எடுக்கிற வசனங்கள் அதுதான் என்னோட இருதயத்துக்கு பூரிப்பாக எடுப்போம். என்னண்டு? உன் இருதயத்தின் வேண்டு எல்லாம் நிறைவு செய்ய வேண்டும், சந்தோஷம் அடையும். அந்த முதல் என்ன எழுதியிருக்கு? மன மகிழ்ச்சி. அது செய்ய மாட்டோம். எனக்கு நான் மட்டும் நீங்களும் அப்படித்தான். ஆனால் அந்த பின்னுக்கு இருக்கிற வசனங்கள் இருக்குதானே, அதைத்தான் நாங்கள் எடுப்போம். என்னண்டு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிடும். முன்னுக்கு இருக்கிற வசனத்தை பார்க்க மாட்டோம். அப்போ தேவன் என்ன பார்க்கிறாருன்னா, அந்த வசனத்தில் வர நாங்கள் கடவுளுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு, வசனத்துக்கு எங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு வசனத்தை பாடமாக்கினா போதும். ஒரு வசனம் சரிதான் பாடமாக்கலாம். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு அந்த பொறுப்பை ஏன் கொடுப்பார் என்றால், நாங்கள் அவருக்கு எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறோம் என்று பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ அழைப்பு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் தெரிந்து கொள்ளுதலும் உண்மையும் எங்களுடைய கையிலே இருக்கு. என்னது அழைப்பு எல்லாருக்கும் தேவனிடத்துலேருந்து இருக்கு, அவர் பெற சொல்கிறார். ஆனால் தெரிந்து கொள்றதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அல்லேலூயா. இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார் என்றால் எங்களோட திறமையும் இல்லை, எங்களை கட்டித்தனம் இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஏதோ ஒரு விதத்தில் எங்களை பார்க்கிறார். சங்கீதத்தில் என்ன இருக்கு? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கண்டு தெரிந்து கொண்டார். அப்போ தெரிந்து கொண்டார் என்றது மிக முக்கியமானது. அல்லேலூயா. நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். இறைவா இயேசுவே, உம்மை நான் அழைக்கிறேன், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம், என் உள்ளம் நீர் தங்கும் ஆலயம்.
தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே தேவன் தங்கும் ஆலயம் என்று ஆண்டவரே சுவாமி, இந்த நாட்களில் நாங்களே உங்களுடைய ஆலயமாக இருக்கிறபடியால் எங்களுக்குள்ளே ஜெபமும் துதியும் மட்டுமல்ல, உங்களுடைய வேதமும் உங்களுடைய விவேகமும் உங்களுடைய அன்பும் எங்களுக்குள்ளே ஊற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிற இந்த இடத்துல உங்களுடைய வசனம் ஆண்டவரே சுவாமி கிரிகை செய்யும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் அனுப்பி நீர் சுகமாக்கினீர் என்று சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் இந்த வார்த்தைகளை வாசித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல இந்த வல்லமை இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளை நீ பொறுப்படும் ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனங்களையும் ஆண்டவரே தீய சிந்தனைகளையும் அகற்றி நல்ல சிந்தனைக்குள்ளும் நல்ல சுகபலத்துக்குள்ளும் எங்களை நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:1 மட்டும் வாசிப்போம். எபிரேயர் 3:1 மட்டும் 2 வசனங்களை வாசிப்போம். பிளத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது சொல்றான், எங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாம்? பரம அழைப்பு. அல்லேலூயா. நாங்கள் பார்த்தோம், ஏசாயா எழுதியிருக்கு தாகம் உள்ளவரை அழைக்கிறார். மத்தேயு எழுதியிருப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை அழைக்கிறார். எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது சொல்றார், எப்படி என்றால் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்ன செய்ய வேணுமாம்? அவரை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். என்ன பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இனி வரும் காலத்தில் நீங்கள் என்னாலும் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் எந்த ஒரு அறிவாளியும் எந்த ஒரு ஞானியும் எந்த ஒரு திறமைசாலியும் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த உலகத்தில் நடக்க போகிறத கட்டுப்படுத்தவே முடியாது. அதான் உண்மை. இப்போ எனக்கு 68 வயதாச்சு. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் கவனிச்சிருக்கிறேன். எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு சமாதானம் கொண்டு வருவதற்கு இன்றைக்கு அவர்களால் முடியாது. காரணம் என்னென்னால் அவர்களுடைய மூளைகளை விட அவருடைய அறிவை விட ஆயுதங்கள் வேகமாக போச்சு. விளங்குறவங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு. இந்திய யுத்தத்தை விட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் ஒரு யுத்தம் இருக்கு. சாத்தானோட யுத்தத்தில் ஆண்டவரோடு நிற்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்னால முடியாது. அப்போ ஆண்டவர் தான் அந்த முடிவு எடுப்பார். அப்போ அதுக்குத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்? நல்ல போராட்டத்தை போராட வேண்டியது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாசிங்க, அப்போஸ்தலர் 2:37 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:37 வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது எதை கேட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு பேசுகிறார். யாரை குறித்து? இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு பேசுகிறார். ஏன் பேதுரு பேசுகிறார் என்றால் அவன் அழைக்கப்பட்டவன். என்ன செய்தவன்? அழைக்கப்பட்டவன். அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உங்களுக்கு விளங்குறாரு? அப்போ பேதுரு பேசின பொழுது அதாவது பேதுரு இயேசுவை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அடக்கமடைதலை குறித்தும் அவர் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை அவர் தான் அனுப்பினார் என்பதை குறித்தும், அதனால தான் இன்றைக்கு மக்கள் இந்த தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள் என்றையும் இது பரிகாசத்துக்குரியதில்லை என்றதையும் விளக்கப்படுத்தும் பொழுது அவர்கள் கேட்டார்கள். யார் கேட்டார்களாம்? எருசலேமில் இருந்தவர்கள் கேட்டார்கள். ஓகே, கேட்ட பொழுது சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஓகே, அங்கே கீழே பார்த்தீங்கன்னா 7 விதமான உபதேசம் எழுதி இருக்குது. இப்போ இதில் கவனித்து பார்க்கணும்னால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதிக்கிற திருச்சபை எருசலேமில் உண்டாங்க. அல்லேலூயா. இதை திருத்தி
ரோமில் தான் திருச்சபை ஆரம்பித்தாண்டு தப்பான பொய்யான காரியத்தை பிரசங்கம் பண்ணி ஜனங்களுடைய மனக்கண்களை திருடி வச்சிருந்ததால இன்றைக்கு என்ன நடந்தால் அந்த காலங்களில் மக்களுக்கு பைபிள் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் போல் சீகன்பார்ன், அவருக்கு என்ன பேர்? போல் சீகன்பார்ன். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு இந்தியாவில் போய் முதல் தமிழில், இந்திய மொழியில், தமிழில் மொழிபெயர்த்தார். 1500 சொச்ச காலத்தில் உள்ள விளங்குறவங்க. சரி, 1716 மொழிபெயர்த்தார். அப்போ மொழிபெயர்த்தபடியாக இன்றைக்கு நீங்கள் நானும் தமிழில் வாசிக்கணும், இல்லாட்டி லத்தீன்லாம் வாசிச்சிருப்போம், விளங்குறவங்க, இல்லாட்டி இங்கிலீஷில் வாசிச்சிருப்போம். அப்போ இது என்னன்னு நாங்கள் பார்க்கணும் என்றால், தேவன் ஒரு மனிதனை அழைத்து அவனை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய் மாற்றினார். விளங்குறவங்களுக்கு. அப்போ நீங்களும் நானும் சும்மா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருந்துட்டு போகிறதில்லை. நாங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? ஏதாவது கடவுளுக்கு தேவனுக்கு செய்யணும், ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் தேவனுக்கு செய்யணும். அப்படி மிஞ்சி போனால் ஒரு மணித்தியாலமாவது ஜெபம் பண்ணணும். பலவிதமான ஊழியங்களை தேவன் வச்சிருக்கிறார். அவர் அழைக்கும் பொழுது நம்முடைய வருத்தத்தை அவர்கிட்ட சொல்லி நம்முடைய பிரச்சனையை சொல்லி வாரம். ஆனால் அவர் என்ன செய்யறாராம்? அதுக்குள்ள சிலரை தெரிந்து கொள்றார். வேதம் சொல்லுது, ஆண்டவர் அழைத்து வரங்களை கொடுக்கிறார், சுகமாக்குற வரங்களை கொடுக்கிறார், போதிக்கிற வரங்களை கொடுக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அப்படிதான் எழுதியிருக்கு. அழைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? வேதம் சொல்லுது, மத்திய 10ஆம் அதிகாரத்தில் அவர் சிலரை அழைத்து, நீங்கள் போங்கள், என்ன நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், என்ன பசி உள்ளவர்களுக்கு பசியை தீருங்கள், தாகம் உள்ளவர்களை தாகம் தீருங்க. அவர் பொறுப்பு கொடுக்கிறார். அப்போ அந்த பொறுப்பில் 12 பேரில் 3 பேர் சிதறப்பட்டுட்டாங்க. என்ன அப்போ தான் நான் கவனித்து பார்க்கணும். அவ சிதற பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பேதுருவை பார்த்து துக்கமுகத்தோடு பார்த்தார். அவனை தோமா சொல்ற, நான் உயிர்த்தெழுந்தா பிரபு, உம்முடைய கையை என்னுடைய கையை உன்னுடைய காயத்துக்குள்ள, இந்த காயத்துக்குள்ள நான் விட்டு பார்க்கணும். ஆனால் சொல்ற யூதாசை பார்த்து, கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய. அப்போ கேட்டின் மகன். அப்போ அந்த 12 பேரில் நீங்கள் அழைக்க, அந்த 12 பேருக்கு சரிசமனான அழைப்பும், 12 பேருக்கு சரிசமனான தெரிந்து கொள்ளுதலையும், 12 பேருக்கு சரிசமனான ஊழியத்தையும், 12 பேரிலும் சரிசமனான அன்பையும் அவர் செலுத்தினார். ஆனால் அந்த 12 பேரில் 3 பேர் வந்து என்ன செய்தாங்களா? மாறுபட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நாங்கள் என்னதை பார்க்குறோம் என்றால், இந்த முடிவில் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த உலகத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் இல்லை, அந்த 10 தலையன்னு எழுதியிருக்கிறார், 10 தலையன்னு எழுதியிருக்கும், 7 கொம்பன் எழுதியிருக்கு. இதெல்லாம் வந்து ஆட்சி, இதெல்லாம் வந்து இந்த தேசத்தினுடைய ஆட்சி. 10 தலை என்பது யூரோப்பியன் யூனியனில் இருக்குது. விளங்க, அது கணக்காது. அது நாங்கள் விவரித்து படித்தோம்னா அது 2 படிக்கணும். இப்படி பிரசங்கம் பண்ணிலாம் படிக்கிறார். அப்போ படித்து கொண்டோம்னா எங்களுக்கு ஒரு பயமும் ஒரு தெளிவும் வேணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரையே பார்க்கணுமா? இயேசுவை. இங்கே பாருங்க, பிரசங்கம் பண்ணும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்களாம்? இருதயத்தில் குத்தப்படுறாங்க. விளங்குது விளங்குது. பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், நாங்கள் சொல்லுவோம், அந்த பிரசங்கத்தில் சின்ன புல பிடிப்போம், இல்லை குறை பிடிப்போம். நல்ல மனுஷன் தான் மூக்கு சரியில்லைன்னு, நல்ல மனுஷன் தான் அவருடைய பார்வை சரியில்லைன்னு. ஏன்னால் என்னோட பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கா? இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? ஜனங்கள் என்ன செய்தாங்களா? வேதபார பரிசேரும் அவரை சுகம் கொடுக்க போகிறாருன்னு பார்க்கல, அவரை குற்றம் பிடிச்சாங்க. விளக்குறவங்க எங்கெல்லாம் ஆண்டவர் வருகிறாரோ அங்கே குற்றம் பிடிச்சாங்க. என்ன குற்றம்? ஓய்வு நாளில் சுகமாக்குறார், மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுறாருன்னு அவர்களை குற்றம் பிடிச்சாங்க. அப்போ நீங்களும் இன்றைக்கு என்ன செய்யணும் என்றால், கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவை பார்க்கணும். அதாவது இப்போ எழுதப்பட்டிருக்க என்றால் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம் என்ன எழுதியிருக்கு? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய நீங்கள். அப்போ அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நீங்கள் என்ன செய்யணுமா?
அவரை நோக்கி பார்க்கும். அல்லேலூயா. யாரை நோக்கி பார்க்கும்? சிலுவை எதற்காக? அவருடைய பாடுகள் எதற்காக? அக்கிரமங்கள் எதற்காக? இதுகளெல்லாம் ஏன் அவர் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை ரோமர் இடத்துல கொடுத்தாங்க, ஏன் அவர்கள் அடித்தாங்க? அப்போ அதை பார்க்கும் பொழுது நாங்கள் கடைசியாக என்ன முடிவு எடுக்கணுமோ எங்களுக்காக. அல்லேலூயா. அதான் நாங்கள் பார்க்குற முடிவு எங்களுக்காக. இப்போ நீங்கள் கொலோசியர் 1:8 வாசிங்க. அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற அன்பு என்ன அன்பம்? ஆவிக்குரிய அன்பு. அப்போ அந்த அன்பை நாங்கள் என்னது ஆவிக்குள்ள தியானிக்கணும். விளக்குது உங்களுக்கு? உலகத்தில் எல்லாருடையும் அன்பு இருக்கு. உங்களுடைய அன்பு இருக்கு, அன்பு இருக்குல்ல? காடு அன்பு, காடு அன்பு, காடு அன்பு இருக்கு. ஜெக அன்பு உங்கள்கிட்ட, ஜெக மங்க அன்பு, மாய்ட்டு அன்பு இருக்கு. மென் வீச என்ன அங்கே காட்டுறதில்லை. ஆனால் அங்கே அன்பு அப்படிப்பட்ட அன்பா? இப்போதான் சொன்ன ஆவிக்குரிய அன்பு. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய அன்பு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பவுல் சொல்றார், ஆவிக்குரியவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்புக்கு என்ன விளக்கம் எடுத்திருக்கு? அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அப்போ அந்த ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அன்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? ஆவிக்குரிய அன்பு. அதே கொலோசியர் 1:9 வாசிங்க. நாங்கள் அதை கேட்ட நாளுங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய அன்பு, ஆவிக்குரிய விவேகம். எல்லா மக்கள்கிட்டையும் விவேகம் இருக்கிறது. நீங்கள் நானும் என்ன விவேகிக்கணும் என்றால், நாங்கள் யார், ஏன் நாங்கள் அழைக்கப்பட்டோம், ஆரால் அழைக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம். இப்போ நாங்கள் சும்மா ஆராதிக்கல. ஆனால் சொல்கிற சமாரியா ஸ்திரிக்கு என்ன சொன்னார் என்றால், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்குது. அல்லேலூயா. அப்படி சொல்ற என்ன சொல்ற? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம். அப்ப சமாரியா ஸ்திரீ சொல்றாள் இயேசுவை பார்த்து, சமாரியர்களும் யூதர்களும் கலக்க மாட்டார். உங்களுக்கு விளக்குது? ஆனால் உண்மையில் என்னென்றால் அந்த இஸ்ரவேலுடைய தலைநகரம் பட்டணம் சமாரியா. விளக்குச்சு உங்களுக்கு? அப்போ அந்த சமாரியாவில் உள்ள மக்களை யூதர்கள் விரும்பவில்லை. ஆனால் இயேசு சமாரியாஸ்திரி சொல்றார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கு. ஏனென்றால் நீ பேசுகிறவரிடத்துல ஜீவ தண்ணீர் இருக்குது. உங்களுக்கு விளக்குது? உங்களுக்கு நீங்க பேசுகிற இடத்துல ஜீவ தண்ணீர் இருக்கு. அதான் நான் அந்த பாட்டு எழுதுனேன், ஜீவ நதிக்கரையில் தாகத்தோடு வந்தேன். அப்ப இயேசுடத்துல விலைக்கு எங்க வாரம்? ஜீவ நதிக்கரைக்கு வாரம். ஜீவ நதிக்கரையில் தாகத்தோடு வந்தேன், ஜீவநதியே ஜீவநதியே ஜீவ தண்ணீரால் தாகம் போக்குமே. அப்ப ஜீவ நதிக்கரையில் வந்தவர்களுக்கு ஜீவ தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். என்னவா? ஜீவ சமாரிய ஸ்திரீ வந்த வேறு ஏதோ தண்ணி எடுக்க வந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், நீ தாகத்துக்கு தாகத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்தால், அதாவது நீ தெரிந்து கொண்டால், நீ என்ன செய்வாயாம்? ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அப்போ வாலிபர்கள் என்ன செய்யணும்னா, இந்த காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு பலம் இருக்கு. என்ன இப்போ நான் என்னதுக்கு ஒரு நடக்கிறேன்னா, ஒரு டைம் விழுந்து கிடந்து வருத்தம் பெறாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இவருக்கே வருத்தம் எங்களுக்கு சொல்கிறாரு, இவருக்கே வசனம் எங்களுக்கு சொல்கிறார். அப்போ நாங்கள் எங்கே என்ன செய்கிறோமா? ஆவிக்குரிய விவேகம் விளக்குது. ஆவிக்குரிய விவேகம், அந்த விவேகத்தை என்ன செய்யணுமா? நாங்கள் பயன்படுத்தணும். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25 இருக்க வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25.
எல்லாரும் கவனிச்சு கொண்டிருக்கோம். இது நடுராத்திரியா? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. ஓகே, இது என்ன? இது எல்லாம் சொல்லு, என்ன இது? நடுராத்திரி. இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, என்ன நடக்குதா நடுராத்திரியில்? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுறாங்க. பிராங்கிலின் ட்ரம் செட் அடிக்குது, மாறன் பொங்கோஸ் அடிக்குது, சிக்கினா கீபோர்டு வாசிக்குது, நாங்கள் கைதட்டுறோம், பாடுறோம். அங்கே ஒருவருமே இல்லையா? அந்த யார் வாழ்ந்தவன்? பவுலும் சீலாவும் கலவரத்தில் மாட்டி தலையில அடிச்சிருக்கும் பொழுது வாசிங்க, தேவனை துதித்து பாடினார்கள். எல்லாரும் கவனிச்சு கொடுங்க. இப்ப ஜெயிலுக்கு யார் இருப்பான்? காவல் யார் இருப்பான்? காவல் வைக்கப்பட்டவர்கள் இருப்பார். வேறு யார் இருப்பார்கள்? பிரிசன். என்ன வேறு யார் இருப்பாங்க? பிரிசனர். என்ன வேறு யார் இருக்கணும்? கைதிகளை விட வேறு ஆக்கலாம். வழியில் போலீஸில் துப்பாக்கியோடலாம் நிற்பாங்க. அதை விட அங்கே வேலை செய்கிறவங்க இருக்கிறான், சாப்பாடு எல்லாம் அங்கே நிற்பாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம்? இவர்களுடைய பாடலையும் துதியையும் கேட்கிறார்கள். இவர்கள் எப்படி பாடுகிறார்களாம்? அடிவண்டி தலகிழா துக்கத்தில் பாடுறாங்க. பாடின பொழுது என்ன நடந்தது? நான் அதில் விளக்கம் சொல்கிறேன். சிறைச்சாலை கதவெல்லாம் உடைஞ்சு போச்சு. இப்போ என்ன நடந்தா நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்ன நடந்தால், சிறைச்சாலையில் உடைஞ்சு விழுந்தோடனே அங்கே வேலை செய்கிறவன் சிறைச்சாலைக்காரன், அவன் ஓடியந்து பயந்து, என்னால் வேலை போயிடும் இல்லை, நடுங்கி பயந்து திகச்சு இவங்களை பார்க்குறாங்க. இவங்கள் ஒரு இடம் ஓடை என்ன செய்யலை. சிறைச்சாலை கதை விடுங்கன்னு என்ன செய்வாங்க? ஓடவே இல்லை. அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறார், வெளியில் கூட்டிக்கண்டு ஆண்டவர்மார்களே, நீங்கள் கெட்டிக்காரன்னா அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர்மார்களே, நம்ம வசனத்தை சொல்லி இதை சொல்லுங்க. பிள்ளைதான் சொல்லுங்க. அது என்ன? அது 16:30. அப்போ சொல்ல 16:30. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை என்றால், அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. சரிதான்? அந்த அற்புதத்தின் நிமித்தம் அவனுக்கு பயம் வந்துட்டு என்னென்றால், இப்போ தன்னை வேலை போயிடும். எப்படி அற்புதம் நடந்தது? அவர்கள் உண்மையோட துதித்தார்கள். எப்படி? ஆவியோட உண்மையோடையும் துதித்தார்கள். அப்போ என்ன நடந்ததாம்? சிறைச்சாலை கதவு உடைஞ்சது. இப்போ நாங்களும் பாடுமான்னு பாடுறோம். எங்கேயாவது உடையதாண்டு பாருங்க, எங்கட மனம்தான் உடைஞ்சுக்கும். பாடி முடிய மனம் உடைஞ்சுக்கோமே. அப்போ நான் சொல்ல கேளுங்க, அந்த 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 சிறைச்சாலையில் நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். என்னென்னால், அவர்கள் பாடினதை அந்த மக்கள் கவனித்து உன்னிப்பாக கேட்டுருந்தாங்க. ஒன்று. சரிதான்? ரெண்டாவது, அவர்களுடைய நிலைமை மோசமான நிலைமை விளங்குது. ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்களாம்? ஆண்டவரை பாடி துதித்தாங்க. எப்போ பாடி துதித்தாங்க? ராத்திரியில் நித்திரவார நேரத்தில் பாடி துதிக்கிறாங்க. அப்போ இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டியது. என்னென்றால், இப்போ நாங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், அந்த அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது, கொடுக்கப்பட்ட நேரம், அந்த இரவு நேரம். இரவு என்ன சொல்கிறோம்? எத்தனை மணித்தில்? 12 மணிக்கு ஏன்னா பகலுக்கு 12, இரவுக்கு 12 தான் சொல்கிறோம், 24. ஆனால் இவங்க எவ்வளவு நேரத்தில் பாடி துதித்தார்கள் தெரியாது. அதில் என்ன எழுதிக்கு பாருங்க, அவர்கள் நடுராத்திரியில், அப்போ 12 மணி என்ன, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரையை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருந்ததை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இப்ப பாருங்க, அவங்களுடைய கஷ்டமான நேரத்தில், துன்பமான நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அன்பு இருந்தது. என்னென்றால், சிறைச்சாலைக்காரன் எங்களுக்கு கோபம் இருமை வராது, எத்தனை அநியாயம் செய்வாங்க.
ஆனால் இவங்க அவனை அன்பு கூறுறாங்க. என்ன அன்பு? நீ உன்னை ஒன்றும் செய்து கொள்ளாத, என்ன அனும் செய்து கொள்ளாத. அப்போ என்ன நாங்கள் இதில் பார்க்குறோம்னா, தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் தான் நாங்கள் யுத்தத்தை வெல்லலாம். அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்னவாம்? தெரிந்து கொண்ட பாத்திரத்தை சுத்தமாக வச்சிருக்கோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை கொஞ்சத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கோம். அல்லேலூயா. அப்போ நாங்கள் ஒரு நாள் கர்த்தரோட யுத்தம் பண்ணுவோம். ஆமென். இப்போ ஆண்டவர் எல்லாரையும் யுத்தத்துக்கு அழைக்க மாட்டார். எல்லாரையும் யுத்தத்துக்கு அழைப்பீங்களா நீங்கள்? அதுக்குன்னு ஒரு திறமை டேலண்ட் லெவலும். அல்லேலூயா. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? இந்த வசனத்தின்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாரும் தெரியும். நீங்கள்லாம் சும்மா வரையில, நானெல்லாம் சும்மா வரையில அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எங்களே ஆண்டவர் சில காரியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா? உண்மை உள்ளவராக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார் என்றால் பணம் பொருள் அல்ல, பரிபூர்ணத்துக்கு அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. பெர்ஃபெக்ட்ன்றதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. ஓகே, நாங்கள் யாவரும் கண்களை மூடி நான் வச்சிருந்தோம். அல்லேலூயா. துதி